சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. திரு சாத்தே வியாபாரத்தில் பெரும் நஷ்டமடைந்து மனமிடிந்து போனார். அவருடைய மனைவி நோய் படுக்கையில் விழுந்தார். மகன் விபத்துக்குள்ளானான். இதனால் மனம் ஒடிந்த சாத்தேக்கு வாழ்க்கை வெறுத்தது. விரக்தியடைந்த சாத்தேயை ஒரு நண்பர் ஷீரடிக்கு சென்று பாபா தரிசனம் செய்தால் மனம் அமைதிப்படும், துன்பங்கள் தூசாகும் என்று தூண்டினார். சாத்தே சீரடிக்கு வந்து பாபாவின் பாதம் பணிந்தார். 7 நாட்கள் தங்கியிரு என்றார் பாபா. தினமும் ஒரு சரித்திரத்தை பாராயணம் செய்தார் சாத்தே. 7வது நாள் இரவு சாய்பாபா அவர் எதிரே அமர்ந்து புரியாத இடங்களை விளக்கிக் கொண்டிருப்பதாக கனவு கண்டார். விழித்ததும் அந்த கனவை அசை போட்டு மகிழ்ந்தார். மசூதிக்கு வந்ததும் காக்கா சாஹேப் தீக்ஷத்திடம் தன் கனவை கூறி இதன் அர்த்தம் என்ன என்று பாபாவிடம் கேட்டு சொல்லுங்கள். ஒரு வாரம் பாராயணம் செய்தது போதுமா, மறுபடி ஆரம்பிக்கட்டுமா என்று கேளுங்கள் என்றார். தீக்ஷத்தும் பாபாவிடம் இது பற்றி கேட்டார். பாதி அர்த்தம் சொல்வதற்குள் கதிரவன் உதயமாகி விட்டான். மறுபடி சப்தகம் பண்ணட்டும், இதனால் பகவான் மகிழ்ந்து அவரை சம்சார பந்தங்களிலிருந்து விடுவிப்பார் என்றார் பாபா. அப்போது பாபாவுக்கு கால் பிடித்து கொண்டிருந்த ஹேமத் பந்த், என்ன சாத்தே, ஒரு வாரம் படித்தவுடன் மோட்சமடைய போகிறாரா? நான் 40 வருஷமாக படித்து ஒரு பலனையும் கண்டேன் இல்லை. பாபா அருகில் 7 நாள் வசித்தார் சாத்தே. நான் 7 வருஷமாக சேவை செய்கிறேன். இப்படி நினைத்ததை பாபா தெரிந்து கொண்டார். ஹேமத் ஷியாமாவிடம் சென்று 15 ரூபாய் தட்சணை வாங்கி கொண்டு வா. போன உடனே தட்சிணை கேட்காமல் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த பின் கேள் என்றார் பாபா. ஹேமத் பந்த் ஷியாமாவின் வீட்டிற்கு வந்தபோது ஷியாமா குளித்துவிட்டு உடுத்தி கொண்டிருந்தார். அட ஹேமந்தா, என்ன திடீர் விஷயம்? ரொம்ப வருத்தமாக இருப்பது போல் இருக்கிறதே. சரி, முதலில் வெற்றிலை போடுங்கள். நான் பூஜையை முடித்து விட்டு வருகிறேன். சாவகாசமாய் பேசலாம் என்று தானே பேசி முடித்து பூஜை அறைக்குள் புகுந்து கொண்டார். முன் திண்ணையில் அமர்ந்திருந்த ஹேமத் பந்த் வாயிற்புறமுள்ள அரை ஜன்னலில் இருந்து புத்தகத்தை எடுத்தார். அது ஏகநாதரின் பாகவதம். பாபாவின் யோசனைப்படி தினமும் பாபு சாஹேப் ஜோக்கும் காக்கா சாஹேப் தீக்ஷத்தும் மாறி மாறி பகவத்கீதையின் விளக்க உரையை பாவர்த்த தீபிகா படித்து வந்தனர். சில சமயம் பாவர்த்தா ராமாயணமும் படிப்பார்கள். ஹேமத் பந்த் சில சமயம் நாத் பகவதம் படிப்பார். முந்தைய மாதம் பாதி படித்தவர். சில அன்பர்கள் பாபா தரிசனத்திற்காக ஹேமத் பந்தை தேடி வர அவர்களுடன் மசூதிக்கு போய்விட்டார். அதன் பிறகு அதனை தொட நேரமே இல்லை. இன்று முந்தைய தினம் ஷியாமா படித்த பகுதியை அடையாளம் வைத்திருந்தார். என்ன ஆச்சரியம்! ஹேமத் எங்கு நிறுத்தியிருந்தாரோ அதே பக்கம். பாபாவின் கட்டளை அதை பூர்த்தி செய்வது என்று புரிந்து கொண்டு அதை படித்து முடித்தார். ஹேமத் படித்து முடிக்கவும் ஷியாமா பூஜையை முடித்து விட்டு வெளிவரவும் சரியாக இருந்தது. ஷியாமா, பாபா 15 ரூபாய் தட்சணை வாங்கி வர சொன்னார் என்றார் ஹேமத். என்னிடம் தம்படியும் கிடையாது. எனது 15 நமஸ்காரங்களை பாபாவுக்கு அர்ப்பணித்ததாக சொல்லுங்கள் என்றார் ஷியாமா. ஷியாமாவிடம் தன் மனதில் தோன்றிய சந்தேகத்தையும் நாத் பகவதத்தையும் பூர்த்தி செய்ததையும் கூறி வருந்தினார் ஹேமத் பந்த். ஹேமத், நீங்கள் மெத்த படித்தவர், நான் விவசாயி. தங்களுக்கு புத்திமதி கூறுவதாக நினைக்காதீர்கள். நிலத்தில் விட்டு விட்டு மழை செய்தால் வளமாகுமா? ஒரு வாரம் அடித்து சரிந்த மழையில் நிலம் எப்படி பதமாகும்? உங்களையும் சாத்தேயையும் இந்த 2 மழைக்கும் பாபா ஒப்பிட்டிருப்பதால் தான் உங்களை இங்கே அனுப்பி பகவதத்தை முடிக்க வைத்திருக்கிறார். வாழை உடனே பலன் தந்துவிடுகிறது.
பனையோ நிதானமாகத்தான் பழந்தரும், ஆனால் விடாமல் தந்து கொண்டிருக்குமே. நீங்கள் பனைமரம் மாதிரி என்று பாபா நினைத்து தான் இந்த உழவனிடம் அனுப்பியிருக்கிறார். சங்கம்னூரில் வாழ்ந்த ராதாபாய் என்ற பாபா பக்தை உறவினர்களோடு ஷீரடி வந்தாள். பாபாவின் தரிசனம் பெற்ற பின் தனக்கு மந்திரம் உபதேசிக்கும்படி கேட்டாள். பாபா சிரித்து மழுப்பி அனுப்பிவிட்டார். மனம் தளராத ராதாபாய் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க தீர்மானித்தாள். 3 நாட்களாக தண்ணீரும் அருந்தாமல் விரதம் இருந்தாள். பாபா, கிழவி இறந்து விடுவாள் போலிருக்கிறது. மக்கள் உங்களிடம் நம்பிக்கை கொண்டு தீய குணங்களை கைவிடுவது இதனால் பாதிக்கும் என்ற என் கருத்தை சொன்னேன். ராதாபாயை அழைத்து வரச் சொன்னார் பாபா. பாபா உபதேசிக்க போவதாகத்தான் வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் வந்தாள் அவள். அம்மா, குழந்தை அன்னைக்கு உபதேசிப்பது முரண்பட்ட செயலல்லவா? பொறுமையாக என் வரலாற்றை கேளுங்கள். சுய சித்திரவதை கூட பாவம்தான். எனது குருநாதர் இரக்க சுபாவம் கொண்ட முனிவர். 12 ஆண்டுகள் அவருக்கு தொண்டு செய்தேன். என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள அவர் கேட்ட குருதட்சணை பொறுமையும் நம்பிக்கையும் தான். அவரை ஒரு நொடி கூட நான் பிரிந்ததில்லை. அவரை கூர்ந்து நோக்கச் சொல்வார். அப்படியே இருவரும் யோக சமாதியில் ஆழ்ந்து விடுவோம். அதற்காக சோற்றுக்கும் துணிக்கும் பஞ்சம் என்ற தவறான முடிவுக்கு போக வேண்டாம். குரு என்னை உற்று பார்க்க சொன்னது போல நீங்களும் என்னை ஊன்றி பாருங்கள். நானும் அப்படியே பார்க்கிறேன். அதைவிட சிறந்த ஆன்மீகம் வேறில்லை. நான் பொய் சொல்வதாக எண்ணி அவநம்பிக்கை அடையாதீர்கள். சதுர்வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் கற்றவன் குரு பிரம்மை கொண்டவனுக்கு ஈடாக மாட்டான். அதையே உபதேசமாக ஏற்று பாபாவை வணங்கி ஊருக்கு திரும்பினாள் ராதாபாய். இந்த சமயம் மசூதியிலிருந்து மதிய வழிபாட்டுக்கான மணி சப்தம் கேட்டது. ஷாமாவும் ஹேமத் பந்தும் மசூதிக்கு புறப்பட்டனர். பாபா ஹேமத்தை கண்டதும் ஷாமா தட்சணை கொடுத்தாரா என்று கேட்டார். ஷாமா 15 நமஸ்காரங்களை செய்வதாக சொல்லிவிட்டார் என்றார் ஹேமத் பந்த். மணி மேல சத்தத்தை பொருட்படுத்தாமல் ஷாமாவிடம் என்ன பேசினாய் என்று பாபா கேட்க, ஹேமத்தும் ஷாமா சொன்ன கதைகளையும் பகவதத்தை பூர்த்தி செய்ததையும் கூறினார். பாபா, என் மனதில் படபடப்பு வேகம் அடங்கிவிட்டது. உங்களது பார்வை என் மேல் படுவதே என் முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்று மனமகிழ்ந்து கூறி பாபாவை நமஸ்கரித்தார் ஹேமத். தாய் ஆமை ஒரு கரையிலும் குட்டி ஆமைகள் மறுகரையிலுமாக இருந்தாலும் தன் பார்வையாலேயே குட்டிகளை போஷிக்கும் வல்லமை தாய் ஆமைக்கு உண்டு. குருவும் சீடர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று பாபாவின் அமுத மொழிகள் ஹேமத் பந்தின் சந்தேகங்களை அழித்தன. அதே சமயம் சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜே என்ற பக்தர்களின் கோஷம் வானை நிறைத்தது. பாபு சாஹேப் ஜோக் தனக்கழித்த கற்கண்டை ஹேமத்தின் கையில் திணித்த பாபா, இதைப்போல் உங்களது விண்ணுலக வாழ்க்கையும் சுவையானதாக இருக்கும் என்று ஆசிர்வதித்தார். இது போதும் என்று புலகித்தார் ஹேமத் பந்த். என்னும் அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.